நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம் உடன் வருகின்ற ஆண்டவர் இயேசு கைவிடாமல் காக்கின்ற கடவுள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தன்னுடையவர்களாக கருதி அன்பு செய்து அரவணைக்கின்ற ஆண்டவர் நமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அற்புத பிரசன்னம் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, நம்மை உறுதிப்படுத்தி இருக்கின்றது, நம்மை தைரியப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரம் இரக்கத்தின் நேரம், ஆண்டவருடைய அருளை அபரிமிதமாக பெறுகின்ற அருளின் நேரம். எனவே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த இறைவனை நோக்கி நாம் திருப்பி நம்மை முழுமையாய் சரணாகதியாக்கியவர்களாக, ஆண்டவரே நீர் எப்பொழுதும் என்னோடு இரும் என்று நாம் பாடி ஜெபிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட உள்ளத்தில் நீ தந்தர்ப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட உள்ளத்தில் நீ தகப்பனானீரே. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும்
ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும். கடந்து வந்த பாதைகளிலே சோகங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும், இன்னும் குறிப்பா இன்னைக்கு கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தின் நேரமாகவும் இந்த நேரம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் தாமே எங்களுக்காக அறிவுறுத்துவாராக. அவர்தாமே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றவற்றை வெளிக்கொணர்ந்து அவற்றை உம்முடைய திருவடிகளுக்கு கொண்டு வருவாராக. இறைவா, எங்களை ஆசீர்வதித்து காத்து இந்த நேரம் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பேரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனமல்லவ ஜெபம்.
இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் செபமாலை வல்லமையுள்ள மாலை, செபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது இரக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று, அருளை ஆசிரை நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த ஜெபமாலையில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போதிய பிலாத்துவின் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில நம்முடைய குடும்பங்களுடைய ஒற்றுமை, சமாதானம், ஐக்கியம் இவற்றிற்காக நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இந்த குடும்பத்தின் சமாதானத்திற்கு ஊறு விளைவிக்கின்ற எல்லா காரியங்களையும் இறைவன் தாமே நம்மிடமிருந்து எடுத்துவிட்டு சமாதானத்திற்கான ஒரு வழியை அவர் கற்றுக் கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும், வழக்குகளிலே தங்களை தாங்களை வேறுபடுத்தி கொண்டு பிரித்து கொண்டு குழந்தைகளை அனாதைகளாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயும் தந்தையும் தங்களுடைய தவறை உணர்ந்து இணைந்து குழந்தைகளோடு வாழ வேண்டும் எனவும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். இரத்தத்தால் எம்மை கழுவும். இது இரண்டாவது 10 மணியில் சிறப்பாக மத வன்முறை, சாதிய வன்முறை, இன்னும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளினால் உருவாகி கொண்டிருக்கின்ற கொலைகள், கொடூரங்கள் மறைய வேண்டும் என்று, மனிதர் அனைவரும் ஒன்றே என்ற எண்ணம் மேலோங்கி சமாதானமான வாழ்வு நடத்த வேண்டும் என்று, உள்ளத்தில் இருக்கின்ற பகைமை, வெறுப்பு, வைராக்கியம் அல்லது மற்ற மதத்தினர் மேல், சமுதாயங்கள் மேல் கொண்டிருக்கின்ற தவறான பழிவாங்குகின்ற உணர்வுகள், இவை அனைத்தும் நீங்கி சமாதானமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த மூன்றாவது 10 மணியில் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைக்கு லட்சங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற அவருடைய அகதி வாழ்க்கை, ஏதிலிகளாக அயல் மண்ணிலே சென்று வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது மாத்திரமல்ல, மிக பெரும் அழிவு போரினால் கட்டிடங்கள் உருக்குலைக்கப்பட்டு, தொழிற்சாலைகள் நாசமாக்கப்பட்டு, வாழ்விடங்கள் அனைத்தும் பாழாகி போயிருக்கின்றன.
எனவே இறைவன் இந்த போரை நிறுத்தி சமாதானத்தை கொண்டு வந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு போடுகின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கர்சையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். ஐயாவும் இரத்தத்தா எம்மை கழுவும். இது 4வது 10 மணியில் ஒவ்வொரு வாரமும் நாம் செபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வலது வாய்க்கால் திட்டத்தை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கென்று தயாரித்து கொடுத்திருக்கிற அந்த திட்டத்திற்காக நன்றி செலுத்துவோம். பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இறைவன் அதை விரைந்து நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் என்று எல்லா தடைகளும் உடைத்தெறியப்பட்டு இறுதி வரை இந்த வாய்க்கால் நீட்டப்பட வேண்டும் என்று நம்முடைய குடிநீர் திட்டங்கள் வெகு விரைவிலே பூர்த்தியாக வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஈழத் தமிழ் மக்கள் உரிமை வாழ்வு பெற வேண்டும் என்று, அதே சமயத்தில் ஈழம் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தவறான அரசியல் தலைவர்கள் மாற்றப்பட்டு மக்களுக்காக பணியாற்றுகின்ற உண்மையான தலைவர்கள் நாடாள வேண்டும் என்று, அதன் வழியாக பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் போடுகின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே,
நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். ஐயாவும் இரத்தத்தா எம்மை கழுவும். இந்த 5வது 10 மணியில் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய எல்லா தனிப்பட்ட கருத்துக்களையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களையும் இன்னும் வேறு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த உணர்வுகளையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போமா? இரு கரங்களையும் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசி, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக குருக்கள் கன்னியர்களுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இறைவன் இவர்களை சிறப்பான விதத்திலே வழிநடத்தி இறையாட்சியினுடைய விழுமியங்களை எல்லா மக்களுடைய மனதிலும் விதைக்க இவர்களை மிகச்சிறந்த கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லுவோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உம்மிடமிருந்தே எல்லா நன்மையும் வருகின்றன. உம்மிடமிருந்தே எல்லா நன்மையும் வருகின்றன. குருக்கள், துறவியர், கன்னியர்களின் ஆன்மாக்களில் உமது அருட்கொடைகள் பெருகச் செய்யும். அதனால் அவர்கள் தமது பணிகளை தக்க விதமாகவும் பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி தமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் இறை இரக்கத்தில் பக்தி வணக்கம் கொள்ளச் செய்வார்களாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திராட்சை தோட்டத்திற்கென நீர் தெரிந்துள்ள உமது குருக்கள் துறவியரின் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு பாத்திரமான இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை மீட்பின் பாதையில் வழிநடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தை நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்தியையும் அளித்தருளும். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்ராம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ராம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்ராம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்ராம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகள்
இடங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உமது திருக்காயங்களில் இருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். செபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பௌசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியானாகிய புனித பௌசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பௌசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். ஆசீர்வாத ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். எந்த தீங்கு நேரிட்டாலும் நம்மை காக்கின்ற தெய்வம்,
எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மை கைவிடாத தெய்வம். எருசலேம் நகர வீதிகளிலே சென்ற பொழுது சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்த தெய்வம். கண்ணில் கண்ட நோயாளிகளுக்கெல்லாம் குணத்தையும் சுகத்தையும் கொடுத்த அற்புதத்தின் தெய்வம் நமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார் என்ற ஆழமான உணர்வுகளோடு நாம் இந்த ஜெபத்திலையும் இந்த பாட்டிலையும் பங்கெடுப்போம். இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, கூரையில்லையே,
செபிப்போமா? ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளும் குறைவில்லை. ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளும் தீங்கு ஏற்படாமல் அவர்தாமை காப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அனைவரும் கண்களை மூடி உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆண்டவரை உற்று நோக்கி நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் இன்று எங்களோடு தங்குவதாக. உம்முடைய தெய்வீகம் எங்களை ஆட்கொள்வதாக. உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை காத்துக்கொள்வதாக. இறைவா, அடைக்கலம் தேடி உம்மை நாடி வந்திருக்கின்றோம். சமாதானத்தை வேண்டி உம்முடைய பாதங்களிலே பணிந்து நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இன்னைக்கு பல பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இனி இந்த மனுஷனோட, இனி இந்த பெண்ணோடு என்னால் குடும்பம் நடத்த முடியாது, என்னால் வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே மாற்றுவீராக. நீரே அவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்து என்ன இருக்கின்றது என்பதை ஆண்டவரே நீர் தெரிந்து அதை மாற்றி போடுவீராக. அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறுவதாக. இனியும் இந்த பிரச்சனை, பிளவு, இவை அனைத்தும் போதும் ஆண்டவரே. வாழுகின்ற ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷமாய் சமாதானத்தை அனுபவித்து வாழ அந்த குடும்பங்களில் இருக்கின்ற அன்பு உள்ளங்களை நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இறைவா, எம்முடைய அருமையான குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம்மேல் ஆழமான பற்று வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு நீரே எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எங்கு பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பீராக. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் அந்த குழந்தைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு வழிநடத்துவதாக. இன்றைக்கு இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகளை சுமந்து வந்திருக்கின்றோம். நல்லதொரு வீடு அமையவில்லையே, இடம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கலங்குகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் ஆசிரை அபரிமிதமாய் பெற்றுத் தருவீராக. அரசாங்க சலுகைகளை நீர்தாமை பெற்றுக் கொடுப்பீராக. அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தருளும். நல்லதொரு இல்லத்தை கட்டி எழுப்ப போதுமான பொருளாதார வசதி வாய்ப்புகளையும் அரசு சலுகைகளையும் குறைவின்றி நீர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பீராக. தொட்டுமாண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும். பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக அருளும் ஆற்றலும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. தெய்வமே,
உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. இன்றைக்கு எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண காரியம் நடக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, விவசாயம் செழிக்கல, தொழில் முன்னேற்றம் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. இனி நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குழந்தைகளை கவனிக்க போறேனே தெரியல. இப்படிப்பட்ட கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீர் தொடுவீராக, உம் வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக. இனி அவர்கள் சரியான பாதையில் சென்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தரணும். இறைவா, நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் எங்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. எந்தெந்த இடத்துல எங்களுக்கு வலியும் வேதனையும் வருத்தமும் கட்டியும் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டுவிட்டு பூரண சுகத்தை, குணத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. இறைவா, இறைவா, நீரே எங்களை தொட்டு சுகப்படுத்தி எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை வலிகளும் வேதனைகளும் எங்களை விட்டு நீங்குவதாக. நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருளும் ஆண்டவரே. உள்ளத்தில் அமைதியை எங்களுக்கு நீரே கொடுப்பீராக. பகை உணர்வுகளோடும் வர்ம வைராக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அதை விட்டுவிட்டு அன்போடும் சமாதானத்தோடும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வலிமையான கரங்கள் எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்பு என்ற கீதத்தை அனைவரும் பாடி ஆசிரியருக்கு தயாராகுவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனேவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரியவர்களே, நம் மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே நல்லவரே என்று சொல்லி நாம் பாடி அவருடைய தெய்வீக வல்லமையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே நல்லவரே
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்டின் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை சிறப்பாய் கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு ஒளிபரப்பிற்கும் மிகுந்த பொருட்செலவு தேவைப்படுகின்றது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தோடு திருப்பலி, இறையிறக்க நவநாள், ஜெபமாலை போன்றவற்றிற்கு உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகையும் நிச்சயம் அது இந்த மறைபரப்பு பணிக்காக பயன்படுத்தப்பட்டு பல உள்ளங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தோடு சிறப்பாய் உதவ அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல திருப்பலிக்குரிய கருத்துக்களையும் கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் அன்பிற்குரியவர்களே, எருத்தேன்பதி பங்கிற்கு உட்பட்ட கொழிஞ்சாம்பாறை கருமன் புனித மதலேன் மரியம்மாள் திருத்தலத்தில் சிறப்பு நவநாட்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே இந்த நவநாட்களின் பொழுது வந்திருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு வருகின்ற 21ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. எனவே வந்திருந்து அனைவரும் கலந்து கொண்டு புனித மதலேன் மரியம்மாள் வழியாக பரிந்துரையை பெற்று ஆசிரை பெற்றுச் செல்ல அன்போடு வேண்டுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பங்கேற்பும் உண்மையாகவே மற்றவர்களுக்கு சாட்சியாகவும் இன்னும் சிறப்பாக அந்த திருத்தலத்திற்கு தேவையான இன்னும் பல சமயம் அல்லது மதம், மொழி சார்ந்த அன்பர்களையும் வரவேற்று அதன் வழியாக இறைவனுடைய அருள் பெறுகின்ற ஒரு தலமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மாயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள்